நேற்று நாம் தியானித்த வண்ணமாக, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும் என்று நாம் பார்த்தோம். இன்னும் சற்று ஆழமாக அறிந்து கொள்ளும்படியாக 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைத்திருக்கிறது. அந்த மன்னிப்பு நிரந்தரமாக நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இங்கே பேதுரு சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அதற்கு முன்னிருக்கிற வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். நம் ஜெபத்தை கர்த்தர் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாக ஊக்கமான அன்பை எதிர்பார்க்கிறார். அதை சற்று விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அன்பு எத்தனையோ பாவங்களை மூடி விடுவதால் ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்கின்ற எல்லாவற்றுக்கும் முக்கியமானது எதுவே என்று சொல்லி பார்க்கிறோம். ஊக்கமான அன்பு, ஆழமான நேசம் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். நம்மீது தேவன் ஊக்கமான அன்பு செலுத்தினவராக ஆழமாய் நேசித்து நமக்காக ஜீவனை கொடுத்தார் அல்லவா? அதனால் நமக்குள்ளாக அந்த ஊக்கமான அன்பு நம் வாழ்க்கையில் கடந்து வர தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். ஆழமான ஒரு நேசம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், அர்த்தமுள்ள ஒரு நேசமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு ஜீவியமும் அநேகருக்கு மிகுந்த பயனுள்ளதாக, சமாதானம் உள்ளதாக, சந்தோஷம் உள்ளதாக, ஆறுதலுள்ளதாக இருக்கும்படியாக நம்முடைய வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த ஊக்கமான அன்பு நம் வாழ்க்கையிலே எல்லா பாவத்தையும் மூடும். ஆம், தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்கள் விளக்கப்படும் போது நாம் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் மாறுகிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே ஆழமான ஒரு அன்பை வெளிப்படுத்த, ஊக்கமான அன்பை வெளிப்படுத்த நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பு இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்புடேசரே உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்படி உமக்கு தந்தே. ஆழமான அன்பை ஒவ்வொருவரும் பிரதிபலிக்கும்படியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஊக்கமான அன்போடு ஒருவரில் கடந்து போகும்போது எங்கள் திரளான பாவங்கள் மூடப்பட்டு நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் செய்யும்படியான அருமையான ஒரு நாளை எங்களுக்கென்று கொடுத்திருக்கிறீர். வருஷங்களை எங்களுக்கென்று கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கென்று ஜீவனை கொடுத்திருக்கிறபடினாலே எங்கள் அன்பு ஆண்டவரே ஆழமுள்ளதாக இருக்கும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்யும். ஆவியானவர் எங்களுடைய ஆண்டு அந்த அனுபவத்துக்குள்ளாக இன்னும் ஆழமாய் நடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hallelujah.